ரைட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இட்லி கடை படத்தை பத்தி தான் பேச போறோம். இட்லி கடை படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ அதோட வசூல் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் டே என்ன வசூல் ஆச்சு, அதோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கோ இன் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்போ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தோட வசூல் எந்த லெவல்ல இருக்கு, இது கூட என்னென்ன காம்படிஷன் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தனுஷ் இயக்கி நடிச்ச படம் இட்லி கடை. இதுக்கு முன்னாடி அவர் இயக்கி நடிச்ச பல படங்கள் பல வெற்றிகளை பார்த்துருக்கு. இருந்தாலும் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி இட்லி கடை ஒரு நல்ல பேர் வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். கரூர் சம்பவத்தினால தான் இட்லி கடையுடைய ப்ரீ புக்கிங் ரொம்பவே டல் அடிச்சது. பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா அதோட புக்கிங் ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வசூல் 10 இருந்து 11 கோடி வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சாக்னிக் வெப்சைட் சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 to 6 டேஸ் மேல ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 crore இது மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. பட் இதை வச்சே படக்குழு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இணைந்து பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸோட சிஇஓவா இன்பநிதி சேஞ்ச் ஆனார் இல்லையா, ஸோ அவரு சிஇஓவா மாறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் படம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலயே ஒரு பெரிய வெற்றியை பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி படக்குழு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தனுஷ் எதிர்பார்த்த அளவுக்கு இது வசூல் கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்ல வசூலை கொடுத்துருச்சு. படம் எடுத்த அந்த டீமுக்கு இதனால ஒரு பைசா கூட லாஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹெவி காம்படிஷனுக்கு நடுவுல இந்த படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னா அதுக்கு மக்கள் ரசிகர்கள் தான் முக்கிய காரணம். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி படக்குழுவை சேர்ந்தவங்களும் சரி தனுஷும் சரி நன்றி சொல்லியிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கும் குடும்பத்தோட போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, காந்தாரா 1 பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா காந்தாரா சாப்டர் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. அதே டேட்ல ரிலீஸ் ஆனது. சோ அதுக்கும் இதுக்கும் ஹெவி காம்படிஷன் இருக்குன்ற பட்சத்துல இட்லி கடை கொஞ்சம் கூட குறையாம அதுக்கு ஈடு கொடுத்து வசூல் சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகனோட படத்துக்கு ஈக்குவலா வரலையே இட்லி கடை, தனுஷ் சார் தொடர்ந்து படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனாலும் ஏன் ஒரு படம் கூட 100 கோடியை டக்குன்னு அடிக்க மாட்டேங்குது அவரோடது. நேத்து வந்தவங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க, அவங்க படம்லாம் 100 கோடி 150 கோடி நடிக்குது, ஆனா தனுஷ் சாரோட படம் ஒண்ணு கூட ஏன் வரல அப்படின்ற மாதிரி சினிமா விமர்சகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, சிவகார்த்திகனோட மதராசி படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே 100 கோடி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அந்த படக்குழு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு வாரத்துல 100 கோடி அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் இதே மாதிரி கண்டினியூஸா ஹாலிடேஸ் வந்தது. அதை வச்சுதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட வசூல் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த கரூர் சம்பவத்தினால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல டல் அடிச்சது, அதுக்கப்புறம் நல்லா தூக்கி கொடுத்துருச்சு. இருந்தாலும் ஃபேமிலிஸோட கொண்டாடக்கூடிய படம் அப்படின்ற பட்சத்துல இந்த படத்துக்கு ஒரு வாரத்துல 38 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதை முக்கியமா எல்லா ஃபேமிலிஸும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லதான் அடுத்தடுத்து ஃபேமிலிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் 2-3 நாள்ல 50 கோடியை தாண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 50 கோடியே இவ்வளவு ஸ்லோவா தாண்டுது அப்படின்னா 100 கோடி கிட்ட அது வருமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஸோ ஓடிடியில் இது எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. மேபி அவங்க ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வாங்கினாலும் இப்போ 100 கோடி ரூபாய் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தனுஷால அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சிவகார்த்திகேயன். இப்போ ரீசெண்டா ஒரு சில ஃபங்க்ஷன்ல சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் மீட் பண்ணிக்கவே இல்லை. 2 பேருமே தனித்தனியா ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனை என்னதான் தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் அதுக்காக காலத்துக்கும் தனுஷோட சட்டையை அவர் துவைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பேசியிருந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் இதை பத்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு கை கொடுத்து தூக்கி விட்டா நான் கை கொடுத்து தூக்கி விட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதிலடியா தனுஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் உண்மையான துரோகிகள் யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் சிம்பாலிக்கா பேசியிருந்தாரு. சோ 2 பேருமே டைரக்டா பேசிக்காம ஒருத்தர் தாக்கி இன்டைரக்டா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் சொல்லல, மத்த சோசியல் மீடியால எல்லாருமே சொன்னாங்க. அதை தான் நாம கேட்டுட்டு இருந்தோம். பட் உண்மை என்ன அப்படின்னா, யாரும் யாரையும் டார்கெட் பண்ணி
பண்ணி பேசல. அவங்க 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 அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனை தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. பட் இந்த அளவுக்கு முன்னுக்கு வராரு அப்படின்னா அதுக்கு அவரோட திறமை காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனுஷும் பாத்தீங்கன்னா அவரோட சைட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. என்னதான் அவர் விமர்சனத்துக்கு ஆளானாலும் அடுத்தடுத்த படங்கள் நான் தொடர்ந்து என்னோட ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எதுவுமே படுதோல்வி அப்படின்னு இல்லாத லெவல்ல எல்லாமே ஒரு பேசு பொருளாவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் கைவிடவே மாட்டாங்க. அதாவது தனுஷ் ரசிகர்கள் தனுஷை கைவிட மாட்டாங்க, எஸ்கே ரசிகர்கள் எஸ்கேவை கைவிட மாட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தேவையில்லாம யாரும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா சினிமா விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தனி வழியில அவங்க போறாங்க. உடனே சிவகார்த்திகேயன் படம் 100 கோடியை தாண்டிச்சு ஒரு வாரத்துல, தனுஷ் படம் தாண்டவே இல்லை, வெறும் 38 கோடி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கு ஏத்த அந்த ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும். அது எப்ப கிடைக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா ரசிகர்கள் யாரும் இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் சைலண்டாவே இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க பட் பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேருக்குமே பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க வேலை போயிட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே நல்லா பேசிட்டே இருப்பாரு ஜோயலா சிவகார்த்திகேயன், அவர் அதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஃப்ளோல ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். தனுஷ் வந்து எப்பவுமே பேசாம சைலண்டா இருப்பாரு, யோசிச்சு பேசுவார். அதுல ஒரு நல்ல கருத்தை டக்குன்னு அவர் வெளியிட்டு பேசியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பெரிய ஒரு விமர்சனமா உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரும் தேவையில்லாத தப்பான பொய் விமர்சனங்களை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே தனித்தனி தானே தவிர ரெண்டு பேரும் யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. படம் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி கம்பேர் பண்ணாதீங்க. பட் சிவகார்த்திகேயனோட ரசிகர்களை விட தனுஷுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு எப்படி வர போறாங்க, அடுத்தடுத்த படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி நடை போட போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.